வந்தாச்சு. ஆயுதத்தில் ஏற்படுகிற மாற்றம், போர்களின் தன்மையிலேயே இப்ப என்ன நடக்குது? போர் எங்கேயோ உட்காந்துட்டு பிச்சு போடுறான், அது ஒரு 1000 கிலோமீட்டருக்கு அந்த போய் தலையில விழுது. இப்ப பூரா ஏவுகணை ஆகி போச்சு, ட்ரோன் ஆகி போச்சு. ஒரு காலத்துல காமிக் புத்தகத்துல படிச்ச மாதிரி, கார்ட்டூன் பிலிம்ல படிச்ச மாதிரி இப்ப யுத்தம் நடக்குது. அப்போ அதே மாதிரி எந்திரங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மற்றது தொழிலாளர்களை கொத்து கொத்தாக வெளியேற்றுகிறது, கொத்து கொத்தாக வெளியேற்றுகிறது, வேலை வாய்ப்பை சுருக்குகிறது. சில நேர்வுகளில் தொழிலாளி வெளியேற்றப்பட்ட பிறகு ஒரு தொழிலாளி வெளியேற்றப்பட்ட ஒரு தொழிலாளியின் சம்பளத்தில் 3 குழந்தை தொழிலாளிகளையும் ஒரு பெண் தொழிலாளிகளையும் மொத்தம் 4 பேரை முதலாளி வேலைக்கு வைத்துக் கொள்வான் அப்படிங்கிறார். அதான் நடக்குது. இப்ப நீங்க ரிட்டையர் ஆயிட்டீங்க, அந்த இடத்துல கான்ட்ராக்ட் வைக்கிறான். 3 கான்ட்ராக்ட் தொழிலாளி வச்சிருக்கான்னு வச்சுக்கோ, 3 சம்பளத்துக்கு 4-5 கான்ட்ராக்ட் வைக்கலாம், 5 பஸ் ஓட்டிப்பலாம். இதெல்லாமே நீங்க அனுபவிக்கிறதா. இப்ப நான் சொல்ற போது நீங்க சிரிக்கிறீங்க, உங்களுக்கு புரியுது, ஏன்னா நீ தொழிலாளி. இதை போய் நான் வேற தஞ்சாவூர்ல பேசினாலும் புரியாது. இந்த புத்தகத்துல என்ன சொல்றாங்கன்னா, எங்கல்ஸ் என்ன சொல்றாரு முன்னுரையில, இது 10,000 புத்தகங்களை போட்டு நாம இதை இப்போ பிரச்சாரம் பண்ண போறோம், அதுக்காக தான் இந்த புத்தகத்தை மறுபடியும் பிரிண்ட் பண்றோம்னு முன்னுரையில் எழுதுறாரு. இந்த திருத்தங்கள்லாம் பண்ணி எழுதுறோம்னு எழுதுறாரு. அந்த காலத்துல 1891ல 10,000 புத்தகம் போட்டு வித்து வாசிக்க வைக்க போறோம்னு சொல்றாரு. நம்ம 200 புத்தகம் 100 புத்தகத்துக்கு படாத பாடு போட்டு விட இந்த காலத்துல. அதுக்காக சொல்ல வரேன். அப்படின்னா அதுல அவர் சொல்றாரு, பல பெரிய பெரிய மேதாவிகளுக்கெல்லாம் புரியாத விஷயம் அவன் எந்த முதலாளி எந்த தொழிலாளி முட்டாள் என்கிறானோ அவனுக்கு சுலபமாக புரிகிறது அப்படின்னு எழுதுறாரு. அதான் லைஃப், வாழ்க்கையே தான். அப்போ இந்த சமூக உறவு மற்றது, மூலதனமும் ஒரு சமூக உறவு தான். ஏன்னா நம்ம கொடுக்குற விஷயம் அது மறுபடியும் சமூகத்தில் வினையாற்ற வேண்டும். அது சமூகத்துக்குள்ள இருந்துதான் உற்பத்தி பண்ணணும், விற்கணும். இப்படி ஆகவே இந்த சமூக உறவு அப்படிங்கிற சில வார்த்தைகள் வரும், அதை பார்த்து நீங்க மறக்கக்கூடாது. இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. சொசைட்டியாக, சமூகமாக அது பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான். ஓகே, இப்போ சீக்கிரம் முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூலதனத்துக்கு உழைப்பதற்கான ஆற்றலை தவிர வேறு உடைமை ஏதும் இல்லாத ஒரு வர்க்கம் இருக்க வேண்டியது மூலதனத்துக்கு இன்றியமையாத ஒரு முன் தேவை. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதை மறுபடியும் அவர் வலியுறுத்திட்டு, புதிய உற்பத்திக்கான ஒரு சாதனமாக திரட்டி வைக்கப்பட்ட உழைப்பு. திரட்டி வைக்கப்பட்ட உழைப்புனா என்ன? மூலதனம். திரட்டி வைக்கப்பட்ட உழைப்பு தான் மூலதனம். இப்ப இதை படிச்ச உடனே திரட்டி வைக்கப்பட்ட உழைப்பு அது என்ன பாது அப்படின்னு அதுக்காக சொல்றேன். புதிய உற்பத்திக்கான ஒரு சாதனமாக திரட்டி வைக்கப்பட்ட உழைப்பு அப்படின்னா மூலதனம். தற்போதைய உழைப்புக்கு துணை புரிகிறது என்கிற உண்மையில் மூலதனம் அடங்கி இருக்கவில்லை. மூலதனம் என்ன? திரட்டி வைக்கப்பட்ட உழைப்பு. இப்ப அந்த மூலதனத்துல வேலைக்கு போற நீ யாரு? இப்ப செய்யற உழைப்பு. இந்த உழைப்புக்கு திரட்டி வைக்கப்பட்ட உழைப்பு துணை செய்கிறது அப்படின்னு நினைச்சா அது தப்பு. அது பிரச்சனையை தப்பா பாக்குறது. இப்ப எப்படி பார்க்கணும்? தற்போதைய உழைப்பு, இப்ப நீங்க செய்யற உழைப்பு, மூலதனத்துல போய் செய்றீங்க. திரட்டி வைக்கப்பட்ட உழைப்புக்கு அதன் பரிவர்த்தனை மதிப்பை அழியாது பாதுகாத்து, அந்த மூலதனத்தினுடைய மதிப்பை பாதுகாத்து பன்மடங்கு பெருக்கிக் கொள்ளும் சாதனமாக துணை புரிகிறது. அவன் உனக்கு துணை புரியல, மூலதனம் உனக்கு துணை புரியல, நீ மூலதனத்துக்கு துணை புரிகிறாய். அதை பன்மடங்கு பெருக்குகிறாய், அதை சக்தி உள்ளதாக மாற்றுகிறாய். அந்த மூலதனம் என்ன? என்னை அடக்குகிற கருவி, என்னை அடிமையாக்குகிற கருவி, கூலி அடிமையாக்குற கருவி. அதுக்கு நீயே தான் தீனி போடுற, பட் வேற வழியில் நீ போட்டுதான். ஏன்னா உனக்கு சோறு, உனக்கு வயிறு, உனக்கு வாழ்க்கை. இது இந்த முதலாளித்த சமூகத்தினுடைய இது.
இப்போ கூலி உழைப்புக்கும் மூலதனத்துக்கும் உள்ள உறவு அப்படின்னு வர்ற போது தொழிலாளி தம் உழைப்பு சக்திக்கு பரிவர்த்தனையாக பிழைப்பு ஆதார பொருள்களை பெறுகிறார். ஆனால் முதலாளி தம் பிழைப்பு ஆதார பொருள்களுக்கு பரிவர்த்தனையாக தொழிலாளியின் உழைப்பை, தொழிலாளியின் உற்பத்தி திறனை, தொழிலாளியின் செயல்பாட்டை, தொழிலாளியின் படைப்பாக்க ஆற்றலை பெற்றுக் கொள்கிறான் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப ரொம்ப ஆழமா அவர் இந்த தொழிலாளி விஷயத்துல என்ன நடக்குதுங்கிறத பத்தி எழுதுறாரு. எனவே இப்போ பிழைப்பாதார பொருள், அரிசி, மற்றது இந்த மாதிரி நம்ம துணி, மற்றது இதெல்லாம் பொருள்களை நான் நுகர்ந்த உடனேயே, நான் பயன்படுத்திய உடனேயே மீட்க முடியாதவாறு அவற்றை நான் இழந்து விடுகிறேன். போச்சு, அவ்வளவுதான், சாப்பிட்டாச்சு, முடிஞ்சு போச்சு, இழந்துட்டான் நான். ஆனால் இந்த புனிதமான புனர் உற்பத்தி சக்தியை தான் தொழிலாளி தாம் பெறுகின்ற பிழைப்பாதார பொருள்களுக்கு பரிவர்த்தனையாக முதலாளியிடம் ஒப்படைக்கிறார். இந்த நான் சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற அதுக்காகத்தான் புனிதமான புனர் உற்பத்தி உழைப்பு சக்தியை முதலாளிக்கு அவன் தர்றான். நான் கொடுக்கிற மதிப்பு உயர்ந்தது அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அதனால நாம இப்போ ரெண்டு விஷயங்க. மூலதனத்துக்கு முன் தேவை கூலி உழைப்பு. கூலி உழைப்புக்கு முன் தேவை மூலதனம். அவை ஒன்றுக்கொன்று நிபந்தனையாய் அமைகின்றன. ஒன்று மற்றதின் இருப்புக்கு காரணமாகிறது. இப்ப இதுல அப்ப நாம என்ன பண்ணணும்? கூலி தொழிலாளியுடைய உழைப்பு சக்தி மூலதனத்தை அதிகரிக்க செய்வதன் மூலம்தான், தன்னை அடிமைப்படுத்தும் அதே சக்தியை வலிமையாக்குவதன் மூலம்தான் தன்னை மூலதனத்துக்காக பரிவர்த்தனை செய்து கொள்ள முடியும். எனவே மூலதனத்தின் அதிகரிப்பு பாட்டாளி வர்க்கத்தின், தொழிலாளி வர்க்கத்தின் அதிகரிப்பாகும். மூலதனம் பெருகுனா புது தொழில் வரும், பாட்டாளி வர்க்கம் பெருகும், மற்றது பெருகும். உற்பத்தி அதிகமாச்சுன்னா எனக்கு கொஞ்சம் சம்பளம் கிடைக்கும். அவனுக்கு 100 ரூபாய் லாபம் கிடைச்சதுன்னா எனக்கு 5 ரூபாய் சம்பள உயர்வு கிடைக்கும். இப்படிப்பட்ட இதெல்லாம் நடைமுறையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயங்களை அவர் அப்ப எழுதுறாரு. இது 1847 எழுதும்போது நான் தொழிலாளி சொல்றாரு, என்னடா நடக்குது அப்படின்ட்டு. இன்னைக்கு தொழிற்சங்கம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நமக்கு ஆதரவான சட்டம் கிடையாது. இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிற பல விஷயங்கள் இது போன்ற கருத்துகளில் இருந்து சீர் செய்யப்பட வேண்டும் என்று வந்திருக்கிற விஷயங்கள். அதனால நமக்கு எளிவா புரியும், அன்னைக்கு புரியாது. அதனாலதான் இதையெல்லாம் அவர் எழுதுறாரு. இதுல நான் சொல்ற போது இதுல என்ன பெருசு இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். அன்னைக்கு நீ ஏன் அடிமை, உன் உழைப்பு என்ன, உன் கூலி என்ன அவர் சொல்றாரு. இன்னைக்கும் அது அப்படியே தான் இருக்கிறது. இதையும் புரிந்து கொள்ளாத தொழிலாளிகள் இருக்கிறார். அப்போ நீங்க 8 மணி நேரம் வேலை செய்வா, அதுக்கு மேல செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா முதலாளியினுடைய லாபத்தை வரம்பற்று அதிகப்படுத்த நான் சம்மதிக்க மாட்டேன்னு அர்த்தம். இப்ப 8 மணி நேரம் 12 மணி நேரம்னு டைம் மாத்தினாங்க. அதனுடைய இது என்ன? பிஜேபிக்கார என்ன பிரச்சாரம் பண்றான்னா, எங்கேயாவது புது கோடுல 8 மணி நேரங்கிறத மாத்தப்பட்டிருக்கா, வாரத்துக்கு 48 மணி நேரங்கிறது மாத்தப்பட்டிருக்கான்னு கேக்குறான். இல்ல. ஆனா என்ன நடக்குது? 8 மணி நேர ஷிப்ட் என்பதை 12 மணி நேர ஷிப்ட் என்று ஆக்குகிறார். 48 மணி நேரம் 4 நாள் வேலை செஞ்சுட்டு 3 நாள் சும்மா இரு அப்படிதானே சொல்றேன். ஆனா ஏற்கனவே இருக்கிற சட்டத்துல ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்தையும் தாண்டக்கூடாது, ஒரு வாரத்துக்கு 48 மணி நேரத்தையும் தாண்டக்கூடாது. இப்ப என்ன பண்றான்? 48 மணி நேரத்தை தாண்டக்கூடாது, ஆனா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் என்பதை தாண்டலாம். அப்படின்னு அர்த்தம் என்ன? ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு மேல நீ செய்யற வேலைக்கு கொடுக்க வேண்டிய ரெட்டிப்பு சம்பளம் என்பது இல்லாமல் போயிடும். இப்படி ஒரு நாளைக்கு நீங்க 9 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், ஓவர் டைம் கட்டாயம் கொடுத்தாங்க. அந்த 2 மணி நேரத்துக்கு டபுள் கொடுத்தாங்க. சில இடத்துல கொடுக்காம இருக்கிறான், ஏமாத்துறான், உங்களுக்கே ஏமாத்துறான். இவன் பிக்ஸ்டு தானே கொடுக்குறான், டபுளா ஓடி கொடுக்குறான், ஒப்பந்தத்தெல்லாம் போட்ட அப்புறமும் கொடுக்கல. ரொம்ப நுணுக்கமாக பார்த்தாதான் அது புரியும், இல்லைன்னா புரியாது. ஆமா 8 மணி நேரம் இங்கே இருக்குது, அங்கேயே 48 மணி நேரம் இருக்குது, என்ன இருக்குது? இப்ப எதுக்கு 12 மணி நேரம் ஷிஃப்ட் கொண்டார? நீங்க 3 நாள் இப்ப நீங்க டபுள் டியூட்டி பாக்குறீங்க,
இன்னைக்கு 16 மணி நேரம் வேலை பார்க்குறீங்க, தப்பு தான் அது. சரி, வேற வழி இல்லை, டிரான்ஸ்போர்ட்டு அது வித்தியாசமான தொழில் பண்றீங்க. அடுத்த நாள் என்ன பண்றீங்க? ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்க. நீங்க 16 மணி நேரம் 16 மணி நேரம் 16 மணி நேரம் தொடர்ச்சியா 3 நாள் வேலை பார்க்கணும்னு உங்களை சொன்னா வாரத்துல 48 மணி நேரத்துக்கு மேல போகாது. ஆனா உன்னால செய்ய முடியுமா? இன்னைக்கு 16 மணி நேரம் வேலை செஞ்சா நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டேன், நாளானிக்கு வர்றேன், மறுபடியும் 16 மணி நேரம் செய்யறேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்கு மேல எனக்கு வந்து கேப் இருக்கு, ரெஸ்ட் இருக்கு. நான் கொஞ்சம் வீட்டு வேலையும் பார்த்துக்குவேன், நான் கொஞ்சம் இதையும் பார்த்துக்குவேன். ஆனா இப்ப இந்த சட்டத்துல என்ன இருக்குன்னா, நீ வந்து தொடர்ச்சியா 3 நாள் வேலை பார்த்துட்டு தொடர்ச்சியா 3 நாள் லீவ் எடுத்துக்கோ. இதுக்கு சொல்றேன். இப்ப நாளைக்கு வந்து 12 மணி நேரம் 12 மணி நேரம் அப்படிங்கிறதுக்கு பதிலா இல்ல இல்ல இன்னும் கொஞ்சம் 2 மணி நேரம் செய்யலாம், இன்னும் கொஞ்சம் 1 மணி நேரம் செய்யலாம் அப்படின்னா 150 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போறான்னு அர்த்தம். நீ ஷிப்ட் 8 மணி நேரங்கிறது நீ மாத்தக்கூடாது. நீங்க பேசும்போது அதான் பேசணும். டே 8 மணி நேரம் ஷிப்ட் என்ன காயத்துக்கு மாத்திர நீ? ஸ்டாலின் தான் சொன்னாரு. நான் பேச்சுவார்த்தைக்கு போற போது அந்த சர்வகட்சி சங்க கூட்டத்துல வியாபா வேலு சொல்றாரு, பக்கத்துல ஐஏஎஸ் ஆபீசர் சொல்றாரு, லேபர் கமிஷன் சொல்றாரு, சார் அப்படிதான் 8 மணி நேரம் தான் சார் இருக்கு அப்படின்னா. சார் எனக்கு தெரியும் சார், நீங்க 8 மணி நேரம் தான் இருக்குன்றீங்க, எதுக்கு 12 மணி நேரம் ஷிப்ட் போடுறீங்க நீங்க? தொழிலாளி உடம்பு என்ன ஆகும், அவன் ஆரோக்கியம் என்னமாகும்? 70 வயசுல சாவறவன் 55 வயசுல சாவான். மற்ற இடத்தை விட ஞாபகம் வச்சுங்க தோழர், போக்குவரத்துல டெத் ரேட்டு, சாவினுடைய விகிதம் அதிகம் இருப்பதற்கு காரணம் இதுதான். போக்குவரத்துல லாரி டிரைவர் மற்றவன் பாட்ட ஓட்டியா கிடமா. இது எந்திரம் தானே இது. நீ வந்து 8 மணி நேரம் நீங்க சக்தியை இழந்தால் அந்த சக்தியை மீண்டும் நீ பெறணும். ஓய்வு, தேவையான உணவு, இதெல்லாம் இருக்கணும். அது இல்லை அப்படிங்கிறது தான். இதை வந்து அந்த காலத்திலே சொல்றாரு 1871. அதனால உழைப்பு சக்தி வந்து மூலதனத்தை அதிகரிக்க செய்வதன் மூலம் தன்னை அடிமைப்படுத்தும் மூலதனத்தை நீ வளர்க்க வேண்டியிருக்கு. உன்னுடைய எதிரிய, உன்னை மிதிக்கிறவனை நீ வந்து சோறு ஊட்டி வளர்க்க வேண்டியது. பாம்புக்கு பால் வாத்த கதை. ஆனா நீ செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா உன் வயிறு, வாழ்க்கை, குழந்தை, குடும்பம். இந்த உறவை உடைக்கணும் அப்படிங்கிறதா நாம் வந்து சோசலிசம், புரட்சி என்று பேசுவது. அதை நீங்க புரிஞ்சுக்க. அடுத்து, ஒரு முதலாளியின் நலனும் தொழிலாளியின் நலனும் ஒன்றே என முதலாளித்துவ வர்க்கமும் அதன் பொருளாதார அறிஞர்களும் சாதிக்கின்றனர். உண்மைதான், உண்மைதான். மூலதனம் இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா மூலதனம் இல்லை. ஆகவே நம்ம 2 பேரும் ஒண்ணுதான், ஒரே குடும்பம், நாம ஒரே ஃபேமிலி அப்படின்னு வசனம் பேசுவானுங்க, வசனம் பேசுவானுங்க. இது வித்தியாசமான ஃபேமிலி இது அப்படின்னு. அதனால நம்ம வந்து சரி, அது இருக்கட்டும். அடுத்தது, இதெல்லாம் வந்து மூலதனத்தினுடைய வளர்ச்சியோடு தொழிலாளர் எண்ணிக்கை பெருகுவதும் தொழிலாளருக்கு கொஞ்சம் சம்பளம் ஏறுவதும் இருக்கும். ஆனா லாபத்தின் விகித அளவில் சம்பளம் ஏறாது, ஊதியம் ஏறாது. இங்கதான் என்ன வருதுன்னா, இதுல இல்ல, அது இங்கதான் என்ன வருதுன்னா சங்கங்கிறது வருது, கலெக்டிவ் பார்கெனிங்கிறது வருது. நான் வேலை செஞ்சேயா, உனக்கு இவ்வளவு மிச்சம் இருக்கு, கொஞ்சமா எனக்கு ஈடு கட்ட வேண்டாமா நீ அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். அவன் என்ன சொல்றான், உனக்கு கொடுத்துட்டா எங்கேயா போறதுன்றான் அவன். உற்பத்தி பண்றது உனக்கு. இப்ப இந்த சண்டை நடக்குது. இதுக்குதான் வந்து தொழிற்சங்கம், கலெக்டிவ் பார்கெனிங். மற்றது உங்க உழைப்புல இருந்து அவன் நாம எடுக்கிறான் இல்லையா, அதுக்கு என்ன பேரு? சுரண்டல். நான் சொல்றது உழைப்பு திருட்டு. சுரண்டல்ங்கிறது ரொம்ப நாகரிகமான வார்த்தை. திருடுறான் அவன். இப்படி திருடுற அந்த விஷயத்த நாம வந்து குறைஞ்சபட்சம் முழுக்க நிறுத்த முடியாது. நிறுத்தினா முதலாளித்துவம் இருக்காது. முதலாளித்துவத்தை இந்த வகையில் முறியடிக்க முடியாது, அது புரட்சி மூலமா தான் பண்ணணும். அப்ப என்ன பண்றது? இந்த சுரண்டலை, இந்த திருட்டை கொஞ்சமாவது தடிக்க முடியுமா?
கொஞ்சமாவது குறைக்க முடியுமா? ஏற்கனவே 50 ரூபாய் என்கிட்ட இருந்து திருடினான், அதை ஒரு 5 ரூபா பிடிங்க 45,000 ரூபாய் திருடிட்டு போற மாதிரி பண்ணிக்கலாமா? இப்ப தொழிற்சங்கத்துல நீங்க செய்யறது என்னன்னா, இந்த சுரண்டலை தணிக்கிறோம், அளவை குறைக்கிறோம். இந்த அளவை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்னா உன்னையே குறைச்சிருவான். இப்ப டிரான்ஸ்போர்ட்ல அதான் நடக்குது, எல்லா கம்பெனிலையும் அதான் நடக்குது. ஓ 1 லட்சம் ரூபாய் சம்பளமா, சரி சரி பார்க்கலாம். இப்ப இருக்கிறவனை வீட்டுக்கு அனுப்ப முடியாது, ரைட்டு. போக போக நீ வெளியே போக போக நான் கான்ட்ராக்ட், நான் அவுட் சோர்சிங்கு, நான் மற்றது அதான் பண்றான். அப்போ இப்ப என்ன பண்ணணும், அவனை திரட்டணும், அவனை இது பண்ணணும். உங்ககிட்ட அவன் சுரண்டினதை விட திருடியதை விட கான்ட்ராக்ட் தொழில்கிட்ட திருடுறது பல மடங்கு அதிகம் இல்ல. 20,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறான், அவனுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறானே, 80,000 ரூபாய் கொடுக்குறானே, 50,000 ரூபாய் கொடுக்குறானே. இப்ப அதனால இதெல்லாம் தான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஒரு கூலி தொழிலாளி, அவர் இன்னொரு சொல்றாரு, கூலி தொழிலாளியாக இருக்கும் வரை, நீங்க இப்படி இருக்கும் வரை அவருடைய வாழ்க்கை மூலதனத்தை சார்ந்துள்ளது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். சில ஆள் நம்ம கேட் மீட்டிங்ல பேசும்போது அதிகாரி பாத்துலாயா இந்த சவுண்ட் விடுற வேலையில் நீங்க போராடும் போதும் சரி, சமரசம் செய்யும் போதும் சரி, இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கணும். இதுல இருந்து நம்ம இப்ப வெளியே போக முடியாது. வெளியே போறதுங்கிறது வேற, கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டணும், நீங்க புரட்சி பண்ணணும், அப்படிதான் அது வெளியே போக முடியும். தொழிற்சங்கத்தின் மூலமா வெளியே போக முடியாது, அதை புரிஞ்சுக்கணும். அதனால ஒரு இது ஒண்ணுக்கு ஒண்ணு நிபந்தனை, அது இல்லாம நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணுங்கிறது அவர் சொல்றது. சரி, உங்களுக்கு இப்ப சங்கம் வச்சுட்டோம், சங்கம் வச்சு சம்பளத்தை ஏத்திட்டோம், சம்பளத்தை ஏற்றணும்னா கொஞ்சம் சுரண்டலை குறைச்சிட்டோம், திருட்டை குறைச்சிட்டோம். இதுக்கு அப்புறமும் முதலாளியுடைய லாபம் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே போகும். அவன் 10 ரூபாய் எடுத்தானா உனக்கு 10 பைசா கிடைக்கும். சம்பளம் ஏறி இருக்கா, ஏறி இருக்கு. சம்பளம் ஏறினாலும் தொழிலாளிக்கு சமூக மனநிறைவு கிடைக்காது. சமூக அந்தஸ்து இருக்காது. நீ இப்போ தொழிலாளி தானே, நீ இப்ப நீ கூலி அடிமை தானே. நான் பல கூட்டங்களை இதுல இருந்து தான் பல கூட்டங்களை பேசுவேன். நான் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கியா, அப்புறம் அதுக்கப்புறம் நீ யாரு? 1 லட்சம் ரூபாய்க்கு கூலி அடிமை, நேத்து 50,000க்கு கூலி அடிமை, நாளைக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு கூலி அடிமை. என்ன பெருமை அப்படிங்கிறதுதான் இதனுடைய அர்த்தம். அது நம்ம பாஷையில சொல்றது, நம்ம பாணியில, நம்ம மொழியில சொல்றது. அந்த மாதிரி அதே மாதிரி எல்லாத்துக்கும் விலையை அவன் தீர்மானிக்கிறான். கத்திரிக்காய் விற்கிறாமா கத்திரிக்காய்க்கு இந்த விலைன்னு சொல்லுது, நாம கொஞ்சம் கேட்டுக்கிட்டு அதுதான் விலையை சொல்லுது. ஆனா நீ உன்னுடைய சரக்குக்கு விலையை முதலாளிகிட்ட பேச முடியாது. கன்ஃபார்ம் ஆன அப்புறம், சங்கம் வச்ச அப்புறம் என்னையா என் கூலி அப்படின்னு கேட்கிறோம். நீ வேலைக்கு வரும்போதே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறான், எவ்வளவு சார் சம்பளம் சார், கட்டுப்படி ஆகாது சார் அப்படின்னு சொல்லுவியா? என் சரக்குக்கு ரேட் அதிகம் சார், எவ்வளவு சொல்லுவான்? போயிட்டு வா சார். சொந்த தன் சரக்குக்கு விலை பேச முடியாதவன், விலை சொல்ல முடியாதவன் தொழிலாளி அப்படிங்கிறது தான் ரொம்ப கொடுமையான விஷயம். இதை படிக்கிற போது நீங்க இந்த மாதிரி எளிமைப்படுத்தி தொழிலாளிகிட்ட பேசணும். அந்த இது அடுத்து நமக்கு நிறைய ஆடம்பரம், சமூக தேவை, சமூக நுகர்வின்பம் அப்பவே சொல்றாரு. இப்ப நான் செல்போன், இன்டர்நெட் சொல்ற மாதிரி அந்த காலத்திலேயே சமூக நுகர்வு வருகிறது, மற்றது வருகிறது. முதலாளிகள் உல்லாச செலாவ வாழ்க்கை வாழ்றான், அதை கம்பேர் பண்ண நான் எல்லாம் 8 அடுக்கு மாடி கட்டுறான், நான் ஏற்கனவே இந்த குடிசைக்கு பதிலாக ஓடு போட்டுருக்கேன், நீயும் வளர்ந்துருக்கிறேன்னுவான். எல்லா பையனும் ஊடு கட்டிட்டான் போறப்பா, எத்தனை சென்ட்? 2 சென்ட், 1.5 சென்ட் அல்லது 5 சென்ட், அதுல எவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்கேன், அரண்மனையா கட்டியிருக்கேன்.
அதாவது நீங்க முன்னேறியதாக ஒரு இது இருக்கும், அதுக்கும் இதுக்கும் இடைவெளி பெருகிக்கிட்டே போகும். முதலாளி இப்ப நீங்க ரிலையன்ஸ் எங்க இருக்கிறான், மொத்தம் எங்க இருக்கிறான், சன் டிவி எங்க இருக்கிறான், எல்லாரும் எங்க இருக்கா, உங்க சம்பளம் எங்க இருக்கு? ஏன் உங்க எம்டி சம்பளம் எங்க இருக்கு, உங்க சம்பளம் எங்க இருக்கு? அப்ப முதலாளியினுடைய இதுக்கும் உங்களுக்கும் இடைவெளி என்பது இது பெருகி கொண்டே போகும் அப்படிங்கிறார். இதுல இருந்து நாம வர வேண்டிய முடிவு என்ன? இது பெருகி கொண்டே போகும், இது தொழிலாளி மத்தியில கோபத்தை உண்டாக்கும், இந்த கோபத்துக்கு வடிவம் தர வேண்டும், இந்த கோபத்தின் வழியாக முதலாளித்துவத்தை எதிர்த்து மோத வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம போகணும். அதான் முன்னுரையில எங்கள் சொன்னார், கொதிக்கிறான் தொழிலாளி கொதிப்பான். அது இப்ப இன்னைக்கு நாம பாக்குறோம். இப்ப நான் நடத்தின பல போராட்டங்களா தானே, சாம்சங் தான், மற்றது தான், இந்த மாதிரியான போராட்டங்களா தானே. அதனால ஒரு நமக்கு சின்ன சின்ன முன்னேற்றம் கிடைத்தாலும் நம்முடைய கற்பனைக்கு எட்டாத வளர்ச்சியை மற்றவர்கள் பெறுகிறார்கள், மற்றவர்கள் முதலாளிகள் பெறுகிறார்கள் என்பதை நாம பண்ணிக்கணும். அடுத்து ஒரு எப்போ கூலி குறையும் ஆனா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது, தொழிலில் ஏற்படுற நெருக்கடி, தொழிலில் ஏற்படுற பிரச்சனை, அது அந்த அந்த போது நம்ம சிக்கல்ல மாட்டுவோம், அது மாறி மாறி வந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்றாரு. கூலி நம்ம வாங்கிடுறோம். போன மாசமும் என் கூலி 100 ரூபாய், இப்பவும் என் கூலி 100 ரூபாய் ஏறல. ஆனா போன மாசம் நான் வாங்கின அரிசி விலை ஏறி போச்சு. அப்படின்னா உங்க கூலி என்னாச்சு? கூலி குறைஞ்சு போச்சு. பழைய விலைக்கு பழைய பொருளை வாங்கினா கூலி அப்படியே இருக்குன்னு அர்த்தம். காசா மட்டும் பார்க்க கூடாதுங்கிறார் மார்க்ஸ். எவ்வளவு போன வரை எத்தனை ரூபாய் வாங்கினேன், இந்த அத்தனை ரூபாய் வாங்குறேன்னு. அதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி இதை வச்சுக்கிட்டு தான் நான் சொன்னேன், 40 லட்சம் ரூபாய் 2023 ரிட்டையர் ஆனவனுக்கு கிடைச்சிருந்தா என்ன, இன்னைக்கு கிடைக்குது என்ன? உண்மை மதிப்பு பாதி ஆகி போச்சுல. இப்ப நான் உண்மை மதிப்பில் இப்ப நான் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் வாங்குறது 20 லட்சம் தான், 40 லட்சம் அல்ல. நீ காசா பார்க்க கூடாது. நீ அன்னைக்கு 5 சென்ட் நிலம் வாங்கியிருப்பேன்னு வையே, இன்னைக்கு எவ்வளவு வாங்குவ? 2 சென்ட் நிலம் வாங்குவ. அன்னைக்கு 88 பவுன். நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க கூகுள்ல போய் அன்னைக்கு தங்க விலை என்னன்னு போடுங்க, எல்லா வருஷத்துக்கும் வரும். 2023 என்னன்னு பாருங்க, 2025 என்னன்னு பாருங்க. அதான் போட்டு சொன்னேன், 88 பவுன். இன்னைக்கு 50 பவுன் கிடைக்காது. அப்படின்னா நீ என்னுடைய சம்பளம் கிட்டத்தட்ட 30 பவுன் அளவுக்கு லாஸ் ஆயிடுச்சு எனக்கு. அப்ப இந்த லாஸ் என்பதை சம்பளம் பண அளவில் அப்படியே இருக்கிறது என்றாலும் அதனுடைய உண்மை மதிப்பு குறைகிறது என்பதை தொழிலாளிக்கு பார்க்க தெரிய வேண்டும்ங்கிறார் மார்க்ஸ். இப்ப நீங்க ஏற்கனவே ஒரு கிளாஸ் டீ 10 ரூபாய், இப்ப அதே 10 ரூபாய் தான் 3/4 கிளாஸ் கொடுக்குறான்னு வை. டீ விலை ஏறிச்சா இல்லையா? ஆனா நீ 10 ரூபாய் தானே கொடுத்த. அப்போ இதான் கிளாஸ் வர்க்க பார்வை தான். அப்ப அப்படி பார்க்கணும் அப்படிங்கறதான் அவர் சொல்றது. அதாவது அப்புறம் இது கூலிக்கும் மூலதனத்துக்கும் இருக்கிற உறவு என்ன, மற்றது என்னங்கிறது சொல்றாரு. அதெல்லாம் ரொம்ப எளிமையாவே இருக்கும். அதுல நீங்க ஒன்றும் சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தொழிலாளியினுடைய ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாருன்னா, தொழிலாளி உற்பத்தி செய்யும் சரக்குகளின் விற்பனை விலை 3 பகுதியா இருக்கு. ஒரு பகுதி அந்த தொழிலாளி செய்யற எந்திரம், வேலை செய்யறதுக்கு வரக்கூடிய கச்சா பொருள், மூலப்பொருள், அப்படிப்பட்ட இதெல்லாம். அப்புறம் அந்த எந்திரத்தினுடைய தேய்மானம், கச்சா பொருள் வாங்குறதுக்கு செஞ்ச செலவு, இதெல்லாம் மூலதனம். அது அதுல ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது என்ன இருக்கு? முதலாளி சந்தை
அதாவது கூலியை ஈடுகட்டும் பகுதி இருக்கு அதுல, அந்த இதுல. மூணாவது என்ன, லாபம் இருக்கு. அப்போ முதலாவது பகுதியில மாற்றம் இருக்காது. ஏன்னா ஒரு மூலப்பொருள் ஒரு கொடுத்து வேலைக்கு வாங்குறாரு, எந்திரம் இருக்குது, அதுக்கு தேய்மானம் போட்டுக்கிறார், என்ன பண்ற, அதுல பெரிய மாற்றம் வராது. ஆனா கூலியில் மாற்றம் வரும், லாபத்தில் மாற்றம் வரும். லாபத்தில் அதிகப்படுத்திக் கொள்ள அவன் பிளான் பண்ணுவான், நீ கூலியை அதிகப்படுத்திக் கொள்ள நீ பிளான் பண்ணுவ. ஆகவே நேர் எதிரெதிரான ரெண்டு வர்க்கங்கள், ஒன்று சேர முடியாத இரண்டு வர்க்கங்கள், சமரசம் செய்து கொள்ள முடியாத இரண்டு வர்க்கங்கள், ஆனா சேர்ந்து வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற ரெண்டு வர்க்கங்கள். ரெண்டும் சேர்ந்தாதான் வண்டி ஓடும். ஆனா ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரெதிரானது. இதுதான் என்ன, முரண்பாடுகளின் உடன்பாடா என்ன சொல்லுவது. ஒரு கூலி உயர்ந்ததுன்னா என் மூலதனம் குறையுது, மூலதனம் குறையுதுன்னா லாபம் குறையுது. லாபம் அதிகரிக்குதுன்னா அதனுடைய அர்த்தம் என்ன, என் கூலி குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். பணம் அப்படியே இருக்கும், ஆனா அதோட உண்மை அந்த இதுங்கிறது வரும், அல்லது ஏற வேண்டிய அளவுக்கு ஏறாம இருக்கும். இதெல்லாம் தான் நீங்க கணக்கு பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இதனுடைய சுருக்கம் என்னன்னா, முதலாளித்துவம் என்பது திருட்டு, அப்பட்டமான திருட்டு பய சமாச்சாரம் அப்படிங்கிறதா ஒரு திருப்தின்னு சொல்லுவாரு. ரைட்டு. இப்போ கடைசி பதில் என்ன சொல்றாருன்னா, மூலதனம், கூலி உழைப்பு இவற்றின் நலன்கள் நேர் எதிரானவை. உற்பத்தி திறனுள்ள மூலதனத்தின் வளர்ச்சி கூலியின் மீது ஏற்படுத்தும் விளைவுகள் என்ன அப்படின்னு அவர் சொல்ற போதுதான் அது நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இது அதுலதான் விரிவாக உதாரணங்களோடு அவர் சொல்றாரு. நீங்க ஒரு இடத்துல நீங்க உங்களுக்கு உற்பத்தி பண்ற பொருளோட உங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. அதுக்கெல்லாம் நல்ல உதாரணம், ஒரு பட்டுப்புழு உதாரணம் சொல்லுவாரு, வேற உதாரணங்கள் சொல்லுவாரு. அதான் மார்க்சினுடைய சிறப்பு. நான் நேற்று ஒரு கதை சொன்னேன்ல, நிலக்கரி சுரங்கத்துல என்ன நடந்ததுன்னு. அந்த மாதிரி ஏராளமாக அந்த காலத்துல இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிற போது நாம அல்லாதவர்களே அவங்க நாவல்கள்ல மற்றதுல இப்படிப்பட்ட பல, அதுல இருந்து நிறைய மார்க்ஸ் எடுத்து கையாண்டிருக்கார். அந்த கதைகளை, சான்றுகளை, உதாரணங்களை எல்லாம். அடுத்து முடிவாக, உற்பத்தி திறனுள்ள மூலதனத்தின் சாத்தியமான அளவு வேகமான வளர்ச்சியே கூலி உழைப்புக்கு மிகவும் சாதகமான நிலைமை. அது வளரணும், வேற வழி இல்லை. மூலதனம் அப்பதான் நமக்கு வாழ்க்கை, நமக்கு வேலை. கீழ்காணுமாறு கூறுவதும் ஒன்றுதான். என்னது, தொழிலாளி வர்க்கம் தனக்கு பகையான சக்தியை, அதாவது தன் மீது ஆதிக்கம் செலுத்தும் மாற்றாரின் செல்வத்தை எந்த அளவுக்கு விரைவாக பெருக்கி விரிவாக்குகிறதோ அந்த அளவுக்கு சாதகமான நிலைமைகள் உருவாகும் என்கிற நிலை நமக்கு இருக்கு. நம்ம துரதிருஷ்டம் பாருங்க, யாரு நம்மளை போட்டு மிதிப்பானோ, யாரு பண்ணுவானோ அந்த மூலதனத்துக்கு தான் நீங்க பண்ண வேண்டியிருக்கு, அதை பெருசாக்க வேண்டியிருக்கு. முதலாளித்துவம் செல்வத்தை பெருக்கி மூலதனத்தின் ஆதிக்கத்தை விரிவுபடுத்த மீண்டும் கடினமாய் உழைக்கவும், இவ்வாறு முதலாளித்துவ வர்க்கம் அதன் பின்னால் தன்னை கட்டி இழுத்து செல்ல தங்க சங்கிலிகளை தனக்காக, யாருக்கு, நமக்காக தயாரிப்பதோடு திருப்தி காணவும் அனுமதிக்கப்படும். தங்க சங்கிலியை நம்மளை கட்டி அவனுக்கு பின்னாடி இழுத்துட்டு போவானாமா. இன்னொரு இடத்துல சொல்றாரு, புதை குளிக்க அவன் போற அதே சபக்குழிக்க ஒண்ணு இழுத்துட்டு போவான் அப்படின்னு இன்னொரு இடத்துல. அதனால ரொம்ப கடுமையான விஷயம். அந்த காலத்துல இதெல்லாம் படிக்கும் போது எனக்கு உண்மையிலேயே பிரமிப்பாரு. ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சாதான் புரியுது. ரெண்டாவது இந்த 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 புத்தகத்துல நீங்க ஒரு சென்டென்ஸ், ஒரு வரியை கூட நீங்க இது தேவையில்லைன்னு எடுக்க முடியாது. நான் என் புத்தகத்தை பாருங்களேன், நான் கோடு போட்டு பார்த்தேன், முக்கியமானது கோடு போடலான்னு. எல்லா பக்கத்திலையும் கோடு போட வேண்டும், எல்லா வரியிலையும் கோடு போட வேண்டும். எதையும் நீங்க ஒமிட் பண்ண முடியாது. அப்படி ஒரு அடர்த்தியாக சொல்ல வர்றதை ஒரு 100-120 பக்கத்துல சொல்ல வேண்டியதை 62 பக்கத்துல சொல்றாரு அப்படிங்கிறதான் பார்க்கணும். தேவையற்ற வார்த்தை என்பது அதுல எதுவுமே இருக்காது. அவங்க சொல்றதும் அதுதான். இந்த சொற்களை வைத்து விளையாடுவது,
ஆடம்பர படாடம்ப சொற்களை பற்றி பேசுவதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு அவங்க வந்து 2 பேருமே சொல்லியிருக்காங்க. அதனால நமக்கு வந்து இப்போ ரைட்டு அதே தான் திருப்பி வரும். அதனாலதான் வந்து நான் ஸ்கிப் பண்றேன். ஏற்கனவே எழுதுனது வேற வடிவத்துல வேற வார்த்தைகள்ல பின்னாடி வரும். ஒரு மூலதனம் வந்து நிலைக்கணும் அப்படின்னா அது தொடர்ந்து தன்னுடைய லாபத்தை அதிகப்படுத்தவும் புது புது ஏரியாவுக்கு போகவும். போதுப்பா 2 மில்லு இருக்கு இனிமே என்ன அப்படின்னு ஒருத்தனாலையும் நினைக்க முடியாது. போதும் இவ்வளவு இதுக்கு மேல என்ன அப்படின்னு ஒருத்தனாலும் நினைக்க முடியாது. ஏன்னா அவர்களுக்குள் இருக்கிற போட்டியால் இவன் தொடர்ந்து மூலதனம் ஓடு 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 அப்படின்னு முதலாளிய துரத்தி கொண்டே இருக்கும், ஓய்வளிக்காமல் போ போ அப்படின்னு அது வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த மூலதனம் அது வந்து அதுக்கு எந்த விதமான உணர்வு, காது, மூக்கு, அது மாதிரி எந்த விதமான உணர்ச்சி அது கிடையாது. அது அவ்வளவு கடினமான ஒண்ணு. ஒரு இடத்துல அவர் சொல்றாரு, இந்த மாதிரி இந்த மிருகம் பாதி மனிதன் பாதிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் சிலது உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது, வேலைகளை கொடுக்கறது பார்த்தா அது ஒரு சைடு, இன்னொரு சைடு காட்டேரி பையன் உன்னை போட்டு பராண்டி உன்னை கசிக்க எடுக்கக்கூடிய 2மாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள். அதனால வந்து கடைசியில ஒண்ணு சொல்லி முடிச்சிடலாம். மாண்புமிகு முதலாளிமார்கள் சுரண்டி கொழுக்க புத்தம் புதிய குருதிக்கும் சதைக்கும் குறைவில்லை. என்ன? வேலையின்மை, வேலையில்லா திண்டாட்டம். முதலாளி தேவைப்படுறப்பெல்லாம் கூப்பிட்டு அந்த சதையும் ரத்தத்தையும் ருசிக்கலாம். அதுக்கு தயாரா ஒரு படை வெளியே நிற்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம இது பண்ணிக்கணும். குறைவில்லை. முதலாளிகள் மடிவோரே மடிந்தோரை புதைக்கட்டும். நாளைக்கு சாக போற, இன்னைக்கு செத்தவனை நீயே புதைச்சு நாளைக்கு நீ செத்துப்போ என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். எந்திர சாதனங்களால் கூலி தொழிலாளர்களின் ஒட்டுமொத்த வர்க்கமும் ஒழித்து கட்டப்படும் எனில் மூலதனத்திற்கு எவ்வளவு பயங்கர நிலை ஏற்படும். கூலி உழைப்பு இல்லையேல் மூலதனம் என்னும் தகுதியை இழந்துவிடும் எல்லாம் சொல்ற. அதனால வந்து நம்மளையும் அவன் சுத்தமா கைவிட்ட முடியாது, ஒழிச்சிட முடியாது, நம்ம இல்லைன்னு ஆயிட முடியாது. அதுதான் நான் ஒரு கதை கூட்டங்கள்லாம் சொல்லுவேன், நீங்க கேட்டிருப்பீங்களான்னு தெரியல. அதாவது சொல்லியிருக்கேனா, டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுக்காக சொல்றேன். அந்த செயின்ட் சைமன் எழுதின கதை. அதாவது பிரான்ஸ்ல செயின்ட் சைமன் வந்து ஒரு பாதிரியார். அவர் வந்து கம்யூனிஸ்ட்லாம் கிடையாது. அவர் ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுது, சோத்துக்கு வழி இல்லை, மற்றதுக்கு வழி இல்லை, குடியிருக்க இடம் இல்லை, சாக்கடை போறா ரோட்ல ஓடிக்கிட்டு இருக்கு, சுகாதாரம் இல்லை, குழந்தைகளுக்கு படிப்பு இல்லை. அதை பார்த்து அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு, வேதனைப்படுறாரு. பட்டு ராஜாவுக்கு கடிதம் எழுதுறாரு, மன்னருக்கு கடிதம் எழுதுறாரு. நம்ம எழுதுனா மன்னர் கூப்பிடாமலாம் போயிடுவாரு அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா மன்னர் கூப்பிடல, கடிதத்தை தூக்கி போட்டு உட்காந்துருக்காரு. இவருக்கு ஆச்சரியம், பாதிரியார் நான் சொன்னாலே இவர் கேட்கல அப்படின்னு அவர் நினைச்சிட்டு, சரி வாங்கடா எல்லாம் போலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தடவை போறாரு. மன்னர் இவரை பார்க்கவே இவருக்குள்ள போடன்ட்டு. அதுக்கப்புறம் அவர் கதை எழுதுறாரு. இந்த மாதிரி அங்க இருக்கிற முதலாளிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தவம் இருந்து கடவுளை கூப்பிடுறாங்க. கடவுள் தோன்றுகிறார். நிறைய எழுதுறார், கடவுள் தோன்றுகிறார். இவன் கேட்கறான், என்ன கேட்கறான், இந்த பாருங்க இந்த பூரா அழுக்கு பயலுகங்க, இவனுக்கு ஏதாவது இருக்கு, அவனுக்கு நாகரிகம் கிடையாது, இது கிடையாது, சுத்தம் கிடையாது, சுகாதாரம் கிடையாது, அழுக்கு பயலுக. இந்த தொழிலாளிகள் பூராத்தையும் நீங்க இங்க இருந்து மேல கூட்டிட்டு போயிருங்க, அப்பதான் நாங்க நிம்மதியா இருக்க முடியும்னு கேட்கறாங்க. அவர் கடவுள் என்ன பண்றாரு, சேதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாரு எல்லாரையும்.
நம்ம ஆளுங்களே இல்லை, அழுக்கு பசங்களே கீழே இல்லை, நம்மள மாதிரி ஆளு இல்லை. அடுத்த நாள் எந்திரிச்சான், தூங்கி எந்திரிச்சா வாசப்பெருக்க ஆள் இல்ல, கோலம் போட ஆள் இல்ல, குதிரையை கிள்பட்ட ஆள் இல்ல, குதிரை வெட்டி கட்ட ஆள் இல்ல, இவனுக்கு பிரெட் கொடுக்க ஆள் இல்ல, முதுகு தேய்க்க ஆள் இல்ல. ஐயா என்னப்பா ஒருத்தர் இல்லையா அப்படின்னு போகிறானுங்க. ஒன்னும் ஒருத்தர் இல்ல, எந்த வேலையும் நடக்கல. இவனுக்கு என்ன தெரியும்? உனக்கு ஒண்ணும் நடக்கல. உடனே மறுபடியும் தவம் இருந்து, ஐயா சீக்கிரம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு ஆண்டவன் திருப்பி வரான். அவருக்கு தெரியும் போட்டு இருக்கு இந்த பயல்களை பஞ்சர் பண்ணு நினைச்சாரான்னு தெரியல. திருப்பாரு, இப்ப என்னடா வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ ஒண்ணும் இல்ல, ஆளுக்கா இருந்துட்டு போறான், அவன் நாகரிகம் இல்லாம தான் இருந்துட்டு போறான், அவன் இல்லாம என்னால இருக்க முடியாது போட்டிருக்குது, திருப்பி கொண்டாந்து விட்டுருங்க அப்படின்னு அவன் கேக்குறாங்க. சரின்னு கொண்டாந்து விட்டுறாரு ஆண்டவன். கொண்டாந்து இறக்கின உடனே நம்ம ஆளு, தெய்வமே நில்லு, என்ன கூட்டி போனேன்ல, இப்ப நான் கேக்குறேன், இந்த பயல்களை பூரா கூட்டிட்டு போ. இந்த பயலுக்கு பூரா திருட்டு பயலுக, சோபாரி பயலுக, இறக்கமில்லாத ஆண்டவன் அது கரெக்ட் தானே கூட்டி போட்டாரு. கூட்டி போன அப்புறம் அந்த நாட்டுல எல்லாரும் வேலை செய்யறாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குது. ஒருத்த உழைப்போ ஒருத்தன் திருட்டு இல்ல, களவு இல்ல, ஒண்ணும் இல்ல, எல்லாரும் வீடு மற்றதோட கொஞ்சம் கொஞ்சமா வேகமா டெவலப் ஆகிறாங்க. அப்படி ஒரு சமூகம் ஆயிப்போச்சு. கடைசியில முதலாளி இல்லாமல் யுகம் யுகத்துக்கும் உலகம் இருக்க முடியும், ஆனால் தொழிலாளி இல்லாமல் ஒரு நிமிடம் கூட உலகம் இருக்காது, யாரும் இருக்க முடியாது. அவர் அந்த கதையை முடிக்கிறார், கோபத்துல எழுதுறார். மன்னர் மன்னர் கோபத்துல அவர் கூப்பிட்டு தண்ணி கொண்டுறாங்க அவரை. இந்த கதை எழுதுனதுக்காக நீ புரட்சிகர சிந்தனையை விளைவித்தான்னு சொல்லி அவரை கழுத்தை வெட்டி சிறைச்சாதம் பண்ணிடுறாங்க. இது ஒரு ஃபேமஸ் கதை அந்த காலத்துல. இதெல்லாம் மார்க்சுக்கு முன்னே வந்த கதை. இந்த மாதிரியான சிந்தனையாளர் இப்ப இங்க கம்பர் எழுதினார், ராமாயணத்தில் வருகிறது, பாரதி எழுதினார், நான் பேசுறோம்ல, அதெல்லாம் ஒரு தர்ம சிந்தனை. அது ஒரு இரக்க சிந்தனை, இரக்கத்திலிருந்து வருவது. இதுக்கு மாற்று என்ன? இது எப்படி ஒழிக்கிறது? அங்கதான் மார்க்ஸ் மாறுபடுகிறார். நீ சொல்றதெல்லாம் உண்மை, நீ சொல்ற கஷ்டமெல்லாம் உண்மை, ஆனா எப்படி மாத்துறது? பசி இருக்கு, பட்னி இருக்கு, இதெல்லாம் போகணும்னு நீ வியாக்கியானம் பண்ணி புண்ணியம் இல்ல. The point is how to change it. விஷயம் என்னடா, எப்படி மாற்றுவது என்பதுதான் விஷயம். இது என்ன இருக்குதுன்னு எழுதிட்டு இருக்கிறது இல்லை அப்படின்னு மார்க்ஸ் சொன்னார். மாற்றுவதற்கான வழியைத்தான் அவர் சொல்றாரு. அதுக்கான அந்த மூலங்கள் இதுல இருக்கிறது. ஒரு அது அதுக்கு புரட்சி தான் வழி, மற்றதான் வழி. இப்ப நாம அரசும் புரட்சியும், லெனின் எழுதின அரசும் புரட்சியும் படிக்கணும். அது ஒரு நாளைக்கு படிக்கலாம். நம்ம அடுத்த நம்ம படிக்கிற போது இதனுடைய தொடர்ச்சி அதுக்கு தெரியும். அல்லது வேறு சில புத்தகங்கள் இருக்கு, அவைகளையும் நம்ம படிக்கலாம். இதை இப்ப நான் சொன்ன இந்த விளக்கங்களோட இந்த புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா புரியும். ஒரு பெரிய இது இருக்காது. ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த குறிப்பிட்ட சென்டென்ஸ், குறிப்பிட்ட இதை நீங்க படிச்சு யோசிச்சீங்கன்னா தெளிவாயிரும். மூலதனம் உழைப்பை உறிஞ்சி வாழ்வதோடு மட்டும் நிற்கவில்லை, மூலதனமானது கௌரவம் மிக்கவனாகவும் அதே நேரத்தில் காட்டுமிராண்டியாகவும் விளங்கும் ஒரு எஜமானனை போல. கௌரவமா இருக்கிற டைகீகளை கட்டிட்டு இருப்பான், ஆனா காட்டுமிராண்டியாகவும் விளங்கும் ஒரு எஜமானனை போல இந்த நெருக்கடிகளில் சிக்கி பலி ஆடுகளை போல் மந்தையாக மடிந்து போகும் தொழிலாளர்களாகிய தன் அடிமைகளின் சடலங்களையும் தன்னோடு சேர்த்து தன்னுடைய சவக்குழிக்கு இழுத்து செல்கிறது. முதலாளித்துவம் இதே மாதிரி போச்சுன்னா அது அழியும், சவக்குழிக்கு போகும். சவக்குழிக்கு போகும்போது அது என்ன பண்ணுது? மூலதனம் உழைப்பை உறிஞ்சி வாழ்வதோடு மட்டும் நிற்கவில்லை, மூலதனமானது கௌரவம் மிக்கவனாகவும் அதே நேரத்தில் காட்டுமிராண்டியாகவும் விளங்கும் ஒரு எஜமானனை போல இந்த நெருக்கடிகளில் சிக்கி பலியாடுகளை போல் மந்தையாக மடிந்து போகும் தொழிலாளர்களாகிய தன் அடிமைகளின் சடலங்களையும் தன்னோடு சேர்த்து தன்னுடைய சவக்குழிக்கு இழுத்து செல்லுகிறது அப்படின்னு மார்க்ஸ் இதை முடிகிறார். இழுத்து செல்லுகிறது. அதுக்கு மேல அவர் எழுதல இதை மாத்தணும், புரட்சி பண்ணணும், சங்கம் வைக்கணும், அதெல்லாம் அவர் எழுதல. அவர் ஒரு தியரிட்டிஷியன் மாதிரி அவர் வாழ்ந்த காலத்தில் நடந்த எழுச்சிகள், போராட்டங்கள் எல்லாத்தையும் பார்த்து தொழிலாளி புலம்புறான், கஷ்டப்படுறான், இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்றான், இதெல்லாம் அவர் கேட்டு அவங்களோட அவங்களா வாழ்ந்து பார்த்தவைகளை அவர் படி ரெக்கார்ட் பண்றாரு. இது எதுக்கு எழுதுனது? பத்திரிகைக்கு எழுதுனது.
பத்திரிகை எழுதுனதுல போய் புரட்சி செய்ய வேண்டும் எழுதுனா பத்திரிகையில போடுவானா? இப்ப நான் போக்குவரத்து தொழிலாளிகள் எழுதுற மாதிரியே தமிழ் இந்துக்கள் எழுதி கொடுத்தா போட மாட்டான். புரியுதா உங்களுக்கு? இது பத்திரிகைக்கு எழுதப்பட்டது. அதனாலதான் ஏங்கல்ஸ் வந்து முன்னுரையில நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கங்க. இப்ப வந்து நமக்கு வந்து ஒரு எல்லா வகையிலும் இதே மாதிரி சில அடிப்படையான நூல்களை இப்ப இவங்களதான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சில நாவல் படிக்கலாம், சில மத்ததை படிக்கலாம். படிப்புங்கிறது வந்துங்க, படைப்பாற்றல் என்பது எப்போது வரும்னா, நீ சில விஷயங்களை நீயா கத்துக்க முயற்சி பண்ணணும். அப்பதான் உன்னுடைய இது விரியும். படைப்பாற்றல் என்பது விரியும். இப்போ நான் திண்டுக்கலுக்கு வருவேன். எத்தனை வருஷமா வர்றேன்? 45-50 வருஷமா வரேன். வந்தா ரயில்வே ஸ்டேஷன்ல அல்லது பஸ் ஸ்டாண்ட்ல, அப்போ பஸ்ல தான் வருவேன். பஸ் ஸ்டாண்ட்ல தோழர் யாராவது வருவாங்க, வந்து ஏதாவது ஒரு இதுலயோ கூட்டிட்டு போயிருவாங்க. எனக்கு கூட தெரியும், நேரம் ஆபீஸுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. இப்போ ட்ரெயின்ல இறங்குவேன், வருவாங்க, ஒரு ஆட்டோ இல்லைன்னா ஒரு காரு நேரம் கூட்டி போவாங்க, கூட்டி விட்டுருவாங்க. இத்தனை வருஷம் வந்து போன எனக்கு திண்டுக்கல்ல எந்த ரோடு எதுன்னு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, நானா தேடி போனது கிடையாது. கூட்டிட்டு போயிடுறாங்க, அவ்வளவுதான். நானா ரைட் இறங்கி எங்க பாருங்க அந்த மெக்லிஸ் ரோடு எங்கப்பா இருக்குது அந்த ஆபீஸ் அப்படின்னு 4 தடவை தேடி தேடி போனோம். எல்லாம் ஒரு மோட்டார் பைக் எடுத்துக்கிட்டு அந்த தெரு போனோம்னு வச்சுக்காங்களேன். அப்ப என்ன எனக்கு அச்சுப்படி ஆகும். இதுதான் நீங்க டிவி பார்க்கறதுக்கு புஸ்தகம் படிக்கிறதுக்குள்ள வித்தியாசம். நீங்க புஸ்தகம் படிக்கிற போதுதான் உங்களுடைய கற்பனை விரியும். அது என்ன அப்படின்னா, அந்த 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 காட்சி நீங்க வந்து இப்போ வேள்பாரி படிச்சு பாருங்களேன், தெரியும் உங்களுக்கு. அது ஒண்ணு. வேள்பாரி படிச்சு பாருங்க. படிச்சீங்க? எத்தனை பேர் வேள்பாரி படிச்சிருக்கீங்க? படிங்க தோட. வேள்பாரி நீங்க வந்து கட்டாயமா படிக்கணும். படிக்கிற போது உங்களுக்கு தெரியும், அதாவது ஓஹோ இதெல்லாம் இருந்திருக்கா, இப்படிலாம் இருந்திருக்கா, அந்த மரம், அந்த மலை, அந்த இடுக்கு, அதை ஓடின காலை, அதை துரத்திக்கிட்டு போன பாரி, இப்படி இருந்திருப்பாங்களா. அப்ப இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு விதமான இதை உண்டாகும். அதுதான் வந்து சிந்தனையை பெருக்கும். அதே மாதிரி நீங்க படிக்கலைன்னா எழுத முடியாது. நீங்க படிக்கலைன்னா சொற்கள் கிடைக்காது. நீங்க பேசுறதுக்கு எது முக்கியம்? சொற்கள். பொருத்தமான இடத்துல பொருத்தமான சொல்ல போடணும், அப்பதான் அது எடுபடும். அதே மாதிரி நீங்க படிக்க படிக்க எழுதுவது, பேசுவது, இன்னொருத்தனை கன்வின்ஸ் பண்றதுக்காக நாம வந்து பேசும்போது நம்முடைய பேச்சுல ஒரு இது இருக்கும். எல்லாரும் சமைக்கிறான், நானும் சமைப்பேன், ஆனா எவன் சாப்பிடுறது? எல்லாரும் சமைச்சாலும் சமையலுடைய ருசிதான அதை தீர்மானிக்குது. எல்லாரும் பேசினாலும் பேச்சுதான், ஆனா எல்லாரும் கேட்க மாட்டான்ல. உங்க பேச்சுல வந்து ஒரு இது இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து புத்தகம் படிக்கணும். அதுல வந்து நிறைய சான்றுகள் வரும், உதாரணங்கள் வரும், பழமொழி வரும். ஒரு விஷயத்த வந்து அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஓஹோ இந்த விஷயத்தை இப்படி பண்ணலாமோ, அப்ப நம்ம டிப்போல் இருக்கிற இந்த விஷயத்த நம்ம இப்படி சொல்லலாமோ அப்படின்னு உங்களுக்கு தோணும். இது உங்களுக்கு மட்டுமல்ல, அது படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு ஒரு 10 பக்கமாவது படிங்க. இன்னைக்கு படிக்க முடியல விட்டுருங்க, நாளைக்கு 20 பக்கம் படிங்க. நாளைக்கு முடியல விட்டுருங்க, வார கடைசியில ஒரு 4 மணி நேரம் 40 பக்கம் படிச்சிருங்க. நீங்க வந்து 10 பக்கம்னா சராசரியாக ஒரு மாசத்துக்கு நீங்க 300 பக்கம் படிக்கிறீங்கன்னு அர்த்தம். வருஷத்துக்கு 3600 பக்கம் படிக்கிறீங்கன்னு அர்த்தம். வருஷத்துக்கு 3600 பக்கம் படிக்கிறீங்கன்னு அர்த்தம். நார்மல் புக்குன்னா ஒரு 18 புத்தகம் படிச்சதுக்கு சமம். இது நீங்க படிக்கணும். நீங்க தலைவராகவும் இவன் தலைவன் தான் அப்படின்னு உனக்கு கீழே இருக்கிறவன் உன்னை ஒத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படிங்க. நீ தலைவன், நான் உன்னை, நீ கமிட்டி தலைவர் இவரு தான் நான் சொல்லலாம், கீழே இருக்கிறவன் ஒத்துக்கணும்ல.
அப்படியா இவருதானா அப்படின்ட்டு போனான்னா அப்புறம் என்ன வரும்? ஆனா உன்னுடைய பேச்சுல தெரியணும், உன்னுடைய விவரங்கள்ல தெரியணும், நீ அவனுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அவன் வந்து இம்ப்ரெஸ் ஆகும். அவன் வந்து பேப்பர் படிக்கும் போது இந்த முதல் எடுத்தோடனே சினிமா முதல்ல எடுத்த உடனே சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் இல்லைனாக்கா இப்போ எவ்வளவு பிள்ளை பெத்தா அதெல்லாம் பார்த்தா அது படிக்கிற மாதிரி தான் தோணும். அதெல்லாம் படிக்காதீங்க, தொடவே தொடாதீங்க. இப்ப தலை பார்த்தோன்னா கொலைன்னு இருக்கு, அது விட்டுருங்க. கொலை திருட்டு என்ன பண்ண போற? அது தெரிஞ்சு ஆராய்ச்சி பண்ண போறீங்களா? ஒண்ணும் இல்லை. நீங்க படிக்க வேண்டியது தொழிலாளி பத்தி போட்டிருக்கானா, ஏதாவது இதை போட்டிருக்கானா, சண்டை தகராறு பத்தி போட்டிருக்கானா, நிறைய வருது. பிஎஃப் பத்தி ஏதாவது போட்டிருக்கானா, இஎஸ்ஐ பத்தி ஏதாவது போட்டிருக்கானா, கவர்மெண்ட் வந்து ஒரு ஜியோ போட்டத்தை பத்தி ஏதாவது போட்டிருக்கானா, தலைப்பு பார்த்தாலே தெரியும்ல, அதை உட்காந்து படிக்கணும். மற்றதெல்லாம் படிச்சு விட்டு இங்க வந்தேன்னு வெயி டயர்ட் ஆயிடுவேன், நாளைக்கு படிக்கலாம்னு போண்டா கட்டிட வேண்டியதான். இப்படி நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. படிக்காதீங்க. அதை எதுக்கு படிக்கிறீங்க? இப்ப நீங்க வந்து இது டிவி பாக்குறீங்க, டெய்லி 3 சீரியல் பாக்குறீங்க, இது பாக்குறீங்க. இப்போ யாராவது உங்களை வந்து என் பேரண்டா தான் கேட்பேன், டேய் நீ இப்ப கார்ட்டூன் பாக்குறல்ல, இப்போ நம்ம தாத்தா வர்றாரு, விஎம்எஸ் தாத்தா வர்றாரு, வந்து உங்கள்கிட்ட என்னடா கேட்பாரு? டேய் அத்தனை கார்ட்டூன் பார்த்துட்டியா அப்படின்னா கேட்பாரு. பள்ளிக்கூடத்துக்கு போனியான்னு கேட்பாரு, மார்க் என்னடான்னு கேட்பாரு. வர்றவங்க உங்ககிட்ட என்ன கேட்பாங்களோ அதுல கவனம் வைடா. யாரா உங்கள்கிட்ட கேட்பேன், எத்தனை மணி நேரம் டிவி பார்த்தீர்கள்? நான் 6 மணி நேரம் டிவி பார்த்தேன். உனக்கு என்ன மாலை போடுவானா? உங்களுக்கு, உங்க தொழிலுக்கு, உங்க வேலைக்கு நீங்க தொழிற்சங்க தலைவர்கள், அது இப்ப நீங்க எடுத்திருக்கிற பொறுப்பு. இந்த தலைமைக்கு என்ன தேவையோ அதை தேடுங்க, அதை படிங்க, சட்ட புத்தகங்களை படிங்க. என் பென்ஷனை பத்தியும் இதை பத்தியும் இவருதான் பேசணுமா, நீ தான் நான் தான் பேசணுமா? படிக்கலாமே நீங்க. எனக்கு என்ன வருத்தம்னா, ஒப்பந்த பிரசுரத்தையே நீங்க வாங்க மாட்டேங்கிறீங்க, படிக்க மாட்டேங்கிறீங்க, தலைவர்களே செய்ய மாட்டேங்கிறீங்க. எங்க இருந்து நீங்க தலைமை தாங்குவீங்க? எல்லாத்துக்கும் அதுல தீர்வு இருக்குங்க. எத்தனை பேர் வாங்கினீங்க? கை தூங்க பாப்போம். வாங்கியிருப்பாங்கன்னா திணிச்சிருப்பாங்க. படிச்சு கேட்கணுமா? பெருமை சங்கடமா இருக்கு, விட்டுரு. சரி, இனிமேலாவது படிங்கப்பா. அதாவது இப்ப நான் வந்து இப்ப இந்த 62 நாள் போராட்டத்துல அநேகமா எல்லா இடத்துலயும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். டிரைவர் நிலை எப்படி இருந்தது? ஃபேட்ல ஆக்சிடென்ட் டிரைவர் என்ன ஆவாரு? போலீஸ் ஸ்டேஷன் போவாரு, ஜட்டியோட உட்கார வச்சிருவான் லாக்கப்ல, அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போவான். நாம அவங்க பொண்டாட்டி புள்ள எல்லாம் வந்து ஜாமீனுக்கு போவோம். இப்படி இருந்தது ஒரு காலம், உங்களுக்கு தெரியாது. டேய் யார எப்படா நீ உள்ள வைப்ப? எனக்கு பிஎஃப் இருக்கு, எனக்கு கிராஜுவிட்டி இருக்கு, 2 லட்சம் ரூபாய் மேனேஜ்மெண்ட்ல காசு இருக்கு, நான் நிரந்தர தொழிலாளி, நான் ஓடி போயிருவேனா? நானு எதுக்கு ஜாமீன் கொடுக்காம இருக்கிறது? ஓடிடுவான் தானே, ஓடுவேனா நானு? எப்படியா நீங்க வந்து வைக்கலாம்னு சொல்லி பேச்சுவார்த்தையில ஒரு 3 ஒப்பந்தத்துல பண்ண தகராறு இருக்கு பாருங்க. நான் பண்ண தகராறு பெரும் தகராறு, கோட்டீஸ்வரன்லாம் இருக்கிற காலத்துல. எப்படி சார் இப்படி பண்ணுவீங்க நீங்க? ஆக்சிடென்ட் ஆச்சுன்னாக்கா பிரைவேட் முதலாளி ஸ்பாட்டுக்கு வர்றான், எந்த பிரான்ச் மேனேஜரா ஸ்பாட்டுக்கு வந்திருக்கானா? நாங்க என்ன பிச்சைக்கார பேர்ல நாங்க என்ன இதா? நீ வந்தையா, உனக்காக தான் நான் வேலை செய்யறேன். ஜாமீன் உன் பொறுப்பு, வழக்கு உன் பொறுப்பு. என்ன சார் இது? இப்படிலாம் பேசி பேசி கடைசியில சண்டையாகி தகராறாகி முத்துசாமி காலத்திலேயே ரைட்டுங்க, சொந்த ஜாமீன்ல விட்டுற சொல்லலாம், இனிமே இதெல்லாம் இருக்காதுன்னு ஒத்துக்க வைக்கிறதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆச்சு. ஒத்துக்கொண்டு அது சம்பந்தமான நாங்க அது வந்து ஒரு இதா போட்டோம்னா மற்றவங்க எல்லாம் கேஸ் போட்டுருவாங்கல்ல அப்படின்னு சொல்லி டிஜிபி கிட்ட சொல்லி டிஜிபியை வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க சொல்றோம், ஜியோவை கேட்காதீங்க அப்படின்னா பிரைவேட்காரனு கேட்பான், லாரிக்காரங்க எல்லாரும் கேட்பான்ல அப்படின்னு சொன்னேன். சரி, நான் எங்காலும் ஜெயிலுக்கு போக கூடாதியா, அவ்வளவுதான்.
அப்புறம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி தகராறு போட்ட அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம தோழர்கள் இது என்ன சின்ன விஷயமாங்குது, எனக்கு இப்பவும் கண்ணுக்குள்ள நிக்குதுங்க. நம்முடைய ஒரு தோழர், அருமையான தோழர், அவரு சங்கத்தில் இருந்தவர், அவருக்கு ஒரு பேட்ல ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, சட்டியோட உட்கார வச்சுட்டான் போலீஸ். சாதாரண விஷயம் கிடையாது. இப்ப என்ன, நான் வந்து கண்ணீர் விட்டேன். இந்த மாற்றம் எல்லாம் இந்த புத்தகத்துக்குள்ள இருக்கு, படிக்காதீங்க நீங்க. தோழர் ஆசைப்பட்டா பத்தாது தோழர். அதனால வந்து பணிமனை கமிட்டி செயல்பாட்டில் மாற்றம் வேணும், உங்க செயல்பாட்டில் மாற்றம் வேணும், மெம்பர்ஷிப்ல மாற்றம் வேணும். இப்ப இந்த 62 நாள் அப்படிங்கிற போது பலருக்கு வந்து மனசுல இருந்திருக்கும், அதாவது தொடர் போராட்டங்கிறாங்க, என்ன பது ஒரு நாள் ரைட்டு முடிஞ்சு போச்சு, 2 நாள் முடிஞ்சு போச்சு, இதெல்லாம் ஸ்டேட் ஷிஃப்டாது, இது விடக்கூடாதியான்னு சொல்லி நம்ம நிக்கிறோம். நீங்க ஒரு வாரம் கழிச்சு உங்களுக்கு தெரியுது முடிக்கலாம் நாங்க சொல்ற போது, நம்ம சுரேஷ் பேசினார் பாருங்க, சுரேஷும் திருநெல்வேலி ஜோதியும் முடிக்கூடாது, அவ்வளவு கோபம், அவ்வளவு நியாயம், அது இன்னும் கூட இருக்க முடியும் தோழர் அப்படி சொல்றாங்கன்னா, அவ்வளவு பெரிய விஷயத்த நம்ம விடக்கூடாது என்று போராடுறோம். ஒரு வாரம் கழிச்சு ஆமா விடக்கூடாதுங்கிற முடிவுக்கு நீங்க வரீங்க. போராடாதவனுக்கு, போராட தெரியாதவனுக்கு, இதுவரைக்கும் போராடுகிற உணர்வு இல்லாதவனுக்கு அந்த உணர்வு எப்படி வரும் தெரியுமா? இன்னொரு போராட்டத்தை பார்க்கும்போது தான் வரும். போராட்ட உணர்வு என்பது போராட்டங்களால் வரும். நாம 10 பேர் கஷ்டப்பட வேண்டியிருக்கும், வெறும் 100 பேர் மட்டும் ஆப்சென்ட் ஆகி ஒரு ஸ்ட்ரைக் பண்ண வேண்டியிருக்கும், பாக்கி பேர் வேலைக்கு போயிருப்பான். அவன் மனசுக்குள்ள இருக்கும், ஸ்ட்ரைக் பண்றான், நம்ம வேலைக்கு போறோம். 62 நாளைக்கு பந்தலுக்கு வர முடியாதவன் வந்து குற்ற உணர்ச்சியோட வந்து உனக்கு சோறு போட்டு போறான்ல, அது பெரிய இதுன்னு சொல்லல, ஆனா அது தொடக்கம். ஏதாவது பண்ணுப்பா, இப்படி உங்களாலதான்ப்பா முடியும், உங்களாலதான்ப்பா முடியும்னு சில பேர் பேசிருக்காங்க உங்ககிட்ட. வேற அவனாலையும் பண்ண முடியாதே, எந்த சங்கத்தாலையும் பண்ண முடியாதியா? சாத்தியம் தோட, நம்ம நினைச்சா எல்லாம் சாத்தியம். சாம்சங்லாம் விளையாட்டுகள், சாம்சங்லாம் அவங்க பண்ண கொடுமை சாதாரண கொடுமை, நிக்க விடலைங்க எங்களை, நெருப்பு மேல நின்ன மாதிரி தான் நாங்க நின்றுட்டு இருந்தோம். ஆனா தொழிலாளி அசையாம நின்னான். எங்க வரணும் தோழர்? கல்யாண சத்திரத்துக்கு வா. எங்க வரணும் தோழர்? அந்த முள் வேலிக்கு, இந்த முள்ளு மரத்துக்கு இடையில ஒரு சொட்ட இடம் இருக்கு, அங்க வா. டெய்லி. அது இது வந்து நமக்கு சாத்தியம், சாத்தியங்கிற தைரியத்தை, நம்பிக்கையை கொடுப்பது இந்த புத்தகத்துல உங்களுக்கு சொல்றது என்னன்னா, உன் பக்கம்தான் நியாயம் இருக்கு, உன் பக்கம்தான் தர்மம் இருக்கு, உன் பக்கம்தான் எல்லா விதமான படைபலமும் இருக்கு, நீ இப்படியே இருக்காத, இதெல்லாம் உடைச்சு தகர்த்துரு என்ற செய்தியை சொல்றதான் இந்த புத்தகம். ஆகவே இதை செய்யக்கூடிய முறையில் உங்களுடைய பணி அமைய வேண்டும். புத்தகத்தை நிதானமா படிங்க. சந்தேகம் இருந்தால் என்ன பார்க்குறப்ப கேளுங்க, மற்ற தோழர்களை பார்க்குறப்ப கேளுங்க. 2 பேர் உட்காந்து படிச்சு பார்த்தீங்கன்னா அது சந்தேகம் சரியாயிடும். அப்படி நாம பண்ணலாம். அடுத்தடுத்து வாசிப்பை நாம் ஒரு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை ஏதேனும் புத்தகத்தை நாம் சரி பண்ணி பண்ணலாம் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய ரிப்போர்ட்டை நிறைவு பண்றோம்.